ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எலும்பை இரும்பு போல் வலிமையாக்குற மாதிரி நல்ல ஹெல்த்தியான பொருட்கள் சேர்த்து இந்த ரெசிபி பண்ணியிருக்கிறோம். வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்துருக்கிறேன். இதில் இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். அடுத்ததாக அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம பருப்பெல்லாம் ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்தெடுக்கணும். வறுக்கும் போதே நல்லா வாசனை வரும். லைட்டாக ஒரு கலர் சேஞ்ச் ஆகி வரதுவரையும் நம்ம இதை வறுத்தெடுக்கணும். இது போல் பருப்புலாம் நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறமா இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். அடுத்ததாக அதே கடாயிலேயே நம்ம எடுத்த கப்பில் ஒரு 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு நல்ல இனிப்பு வேணும்னா நீங்கள் 2 கப் வரை கூட வெல்லம் சேர்த்துக்கலாம். இது கூடவே அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு வெல்லத்துக்கு எந்த பதமும் வர வேண்டாம். வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும். வெல்லத்துக்கு பதிலாக கருப்பட்டியும் பயன்படுத்திக்கலாம். அதுபோல் வெள்ளை உளுந்துக்கு பதிலாக கருப்பு உளுந்துமே பயன்படுத்திக்கலாம். அது இன்னுமே கொஞ்சம் கூட ஹெல்த்தியாக இருக்கும். இது போல் நல்லா வெல்லம்லாம் கரைஞ்சி கொதிக்க ஆரம்பித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மாற்றி வச்சிடலாம். இப்போ இது இருக்கட்டும். நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம்ல பருப்பு, அது எல்லாமே நமக்கு இப்போ நல்லா ஆறி வந்துட்டு, நல்லா ஆறினதுக்கப்புறமா நான் இங்கே மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துருக்கிறேன். அதே கப்லேயே 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் துருவலாக சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவைக்கு தண்ணி சேர்த்துட்டு இது போல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம்ல பருப்பு தேங்காய்லாம் சேர்த்து அதை இதில் சேர்த்துக்கலாம். முழுவதுமாகவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த நெய்லேயே நம்ம இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே பருப்புலாம் வறுத்தான் வச்சுருக்கோம். இது போல் நல்லா நெய்யில் லைட்டாக ஒரு கலர் சேஞ்ச் ஆகி வரதுலையும் ஒரு 1லேருந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். உளுந்துலலாம் நிறைய சத்துக்கள் இருக்குது. இது போல் ஸ்வீட்டாக செஞ்சு கொடுக்கும்போது வீட்டில் பசங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட சுவை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போல் நல்லா ஒரு 1லேருந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்தோம்ல வெல்லம், அந்த தண்ணி இதில் வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். முழுவதுமாகவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா தொடர்ந்து கலந்து எடுக்கணும். வெள்ளை தண்ணி சேர்த்துட்டு நம்ம இதை கலந்து எடுக்கும்போது கொஞ்சம் கட்டி கட்டியாக இருந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம இதை தொடர்ந்து கலந்து எடுக்கும்போது நல்லா ஸ்மூத்தாகி வந்துடும். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், கொஞ்சம் நல்லா திக்காகி வந்திருக்கு. இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய், கூடவே வாசனைக்காக வேண்டி ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஏலக்காய் பொடியும் சேர்த்து கலந்து எடுத்துருக்கிறேன். நெய் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துட்டு அடுத்ததாக இதில் ஒரு டீஸ்பூன் போல் நெய் சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கலந்து எடுத்துகிட்டு அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவு நெய் சேர்க்கணும். மொத்தத்தில் தான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் நெய் வந்து தேவைப்படும். இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நான் கடைசியாக கொஞ்சம் சேர்த்துருக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நமக்கு இந்த ஸ்வீட் வந்து பேனில் ஒட்டாமல், அதுபோல் அந்த ஸ்பூன்லேயும் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரணும். நம்ம ஊற்றுறத நெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த பேன்லேருந்து விட்டு அந்த ஸ்பேச்சுலலாம் ஒட்டாமல் வந்திருக்குல்ல, இது போல் நமக்கு ஸ்வீட் வரணும். இதில் உளுந்து, பாசிப்பருப்பு, தேங்காய்லாம் சேர்த்துருக்குறோம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஸ்வீட் செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. ரொம்ப ஈஸியாகவுமே நம்ம இதை செஞ்சிடலாம். இது போல் ரெடியாகி வந்ததும் இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது சூட்டோடு அடித்து சாப்பிட்றது, ஸ்பூன் வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனா கரண்டியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குழி கரண்டியில் எடுத்து பரிமாறதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இங்கே ஒரு கேக் டின்னில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி எடுத்துருக்கிறேன். அதில் சேர்த்துட்டு ஈவனாக அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இது போல் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வைக்கணும். இப்போ ஸ்வீட் நல்லாவே ஆறி வந்துட்டு, நல்லா ஆறினதுக்கப்புறமா அந்த ஓரங்களை எடுத்து விட்டுட்டு பிளேட்டுக்கு வந்து மாற்றி எடுத்துக்கலாம். ஈஸியாகவே நமக்கு டிமோல்ட் ஆகி வந்துடும். இதுக்கு மேலே நான் வந்து கொஞ்சமாக நட்ஸ் வந்து போட்டு எடுத்துருக்கிறேன். இதெல்லாம் ஆப்ஷனல் தான், வேணா போட்டுக்கோங்க, வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நட்ஸ் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பேட்சில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை வந்து தேவையான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவு சாஃப்டாக இருக்குதுன்னு. உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அது போல் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இப்போ இதுலேருந்து ஒன்று எடுத்து காமிக்கிறேன். நல்ல சாஃப்டாக ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட்டு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக்கோட ஹைப்பும் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் ஷேரும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.